எனக்கு உங்ககிட்ட முதல்ல கேட்கணும்னு தோன்றது, பசங்க பாண்டியராஜுக்கும் தலைவன் தலைவி பாண்டியராஜுக்கும் என்ன வித்தியாசம்? கேரக்டராவா அதாவது வருஷங்களா? ப்ரொஃபைலாக எப்படி அதாவது மனதளவில் என்ன மாற்றங்கள் வந்திருக்கு, அனுபவ ரீதியாக என்ன மாற்றங்கள் வந்திருக்கு, வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறது, சினிமாவை புரிஞ்சுக்கிறதுன்னு பல லேயர் இருக்குல்ல. ஆமாம். எப்படி உங்கள் படம் முழுக்க கதாபாத்திரங்களாக இருப்பாங்களோ அது மாதிரி வாழ்க்கை முழுக்க நிறைய லேயர்ஸ் இருக்குல்ல. அப்படி பார்க்குறப்ப ஒவ்வொரு லேயர்லையும் என்ன மாற்றத்தை நீங்கள் சந்திச்சிருக்கீங்க? முதல்ல நம்ம ரெண்டு இப்படி உட்கார எனக்கு ரொம்ப சந்தோஷம். நிறைய இன்டர்வியூ பண்ணியிருக்கோம். ஆனால் அது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா ஒரு பிடித்த மனிதரோட ஒரு நண்பரோட உட்காந்து பேசுகிறதே ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம். அது பெரிய இது கிடையாது. 17 வருஷம் ஆச்சு. என்னென்னா அன்றைக்கி பசங்க பண்ணும்போது இளங்கன்று பயம் அறியாதுன்னு சொல்லுவாங்கள்ல, எந்த பயமே இல்லாமல் ஒரு படம் பண்ணுறோம். பசங்க பண்ணும்போது உண்மையிலே பயமே இல்லை. ஒரு படம் ஏன்னா சசிகுமார் சார் கதை கேட்கும்போது, பாண்டியராஜ் இது கதையாக சூப்பராக இருக்குது, இதை அப்படியே பண்ணிடுவோம், வெற்றி தோல்வியை பற்றி கவலைப்பட வேண்டாம், நீ என்ன சொன்னீங்களோ அதை படமாக பண்ணிடுங்க. ஆனால் அப்படி ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கிறதுலாம் பெரிய இது எந்த ப்ரெஷருமே இல்லை. சொன்ன பட்ஜெட்டுக்குள்ள நானும் பண்ணிட்டேன். அப்போ அது வந்து என்னென்னா ஒரு ஒரு குழந்தைகள் உலகத்தை காமிக்க போகிறோம், அது அழகாக இருந்தாவே போதும், அது எவ்வளோ பெரிய சக்ஸஸ் அது அப்படிங்கிற பயமே இல்லை எங்களுக்கு. ஆனால் இன்னைக்கு அது பிஸ்னஸாக அது ஒரு நம்பரு இன்றைக்கி வந்து டோட்டலாக சினிமாவே மாறிடுச்சு இல்லை. இவ்வளோ கலெக்ஷன் எல்லாருமே வந்து இன்றைக்கி ஃபேன்ஸ் முதற்கொண்டு கலெக்ஷன் முதற்கொண்டு எல்லோரும் இன்றைக்கி உள்ள ஆன்லைனில் எல்லாருமே இவ்வளோ கலெக்ஷன் அது இது அப்படிங்கும்போது அது ப்ரெஷரை ஏற்றிக்கிட்டே இருக்காங்க. அது தேவையில்லாத ஒரு கலைஞனுக்கு அது தேவையில்லாத இருந்தாலும் சேது சாருடைய கேரியரில் ஹையஸ்ட்டாக கொடுக்கணும், நம்மளது கடைக்குட்டிஸுங்க நம்ம வீட்டு பிள்ளை கலெக்ஷனை கூட கொடுக்கணும் அப்படிங்கிற பொறுப்புகள், பட்ஜெட் அதிகமாக இருக்குது. அன்றைக்கி பசங்க வந்து பட்ஜெட்டு பெரிய இது இல்லை. ஆனால் இன்றைக்கி வந்து பட்ஜெட்டாக ஒரு பெரிய பட்ஜெட்டில் வந்துருக்கோம். அப்போ அந்த மாற்றங்கள் தான் சொல்லணுமே ஒழிய மற்றபடி அன்றைக்கி எப்படி இருந்தோமோ அதே தான் வருடங்கள் ஓடி இருக்க ஒழிய பயம் இப்போ அதிகமாக இருக்குது.